வாங்க மிஸ்டர் பிலிப். இருக்கேன் ப்ரோ. ப்ரீவியஸ் ஐ எது பிலிப்? இப்போ இருக்குது அந்த ப்ரீவியஸ் ஐயோட சேமா இருக்கு. அதுக்கு மேல இருக்குது வச்சுக்கலாமா? இதுவா? ஆமாம் ப்ரோ. ஓகே, இதுதான் ஹை. இந்த ஹையை உடச்சாலும் மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே போகும். மேலே போகுமா? அது வரைக்கும் கீழே தான். கீழே தான். ஓகே குட். இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்கு? ஆல்மோஸ்ட் கரண்ட்டாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி தான் இருக்கு. அங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்கலாம். ட்ரெண்ட் லைன் போட்டேன். ப்ரீவியஸ் லோ மேலே அந்த 130 கிட்ட இருக்குது. 1.30. இதுவா? இல்லை, அதுக்கு மேலே இருக்குது. அது ஒரு மைனர் லோ. ரைட், மைனர் லோ. மைனர் லோ. ஓகே, மைனர் லோ. மேஜர் லோ நீங்கள் அதுக்கு முன்னாடி வச்சது. இதுவா? சரி, இதை உடைச்சாலும் மார்க்கெட் என்ன ஆகும்? ட்ரெண்டு கீழே வரும், மாறும். நெக்ஸ்ட்டு முன்னாடி போயிடலாம் வீக்லி. ஸோ என்ன ஆயிடுச்சு இங்கே? ஸோ இப்போ ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகி இப்போ மார்க்கெட் என்னவா இருக்கு? ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கா? ஆனால் இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகலாம்? கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா? ஸோ இங்கே போயிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. நான் போயிட்டு இதை என்ன பண்ணிக்கலாம்? நோட் பண்ணிக்கலாமா? ஹையா சரிடா. ஸோ இந்த இடத்துல இதையும் தாண்டினா மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே போகும். அதர்வைஸ் கீழே. ஸோ இப்போ நம்ம நோட் பண்ணது ஒரு மேஜரான மந்த்லி ரெசிஸ்டன்ஸா? ஆமாம் ப்ரோ. நம்ம மார்க்கெட்டோட மேக்ஸிமம் சான்ஸ் என்னவா இருக்கு? மேஜர் அதில் வந்து ரியாக்ட் ஆகி கீழே வரதுக்கு தான் சான்சஸ் நிறையா இருக்கு. ஓகே, இப்போதைக்கு என்ன பண்ண? நெக்ஸ்ட் என்ன பண்ண? நெக்ஸ்ட் வேணா நம்ம இந்த ப்ரீவியஸ் லோ ஒன்று மார்க் பண்ணிக்கலாம். வீக்லி லோ இது ஆல்ரெடி லோ தான் இங்கே இருக்கு. வேற எங்க லோ இருக்கு? அதுக்கு முன்னாடி இருக்குது. இதுவா? இது எப்படி லோவா எடுப்பீங்க? சேம் ஹை தான் வைக்கல, எப்படி லோ ஆகும்? ஆமா, சேம் ஹை வைக்கல. அப்ப முன்னாடி போயிடலாம் ப்ரோ. வேணா ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாமா? மைனர் ட்ரெண்ட் லைன் வேணா வரையலாம். ஓகே, வரையலாமா? இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சா மார்க்கெட் எடுக்கணும். நெக்ஸ்ட் லெவலுக்கு வருமா? நெக்ஸ்ட் லெவல் வந்துரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண? டெய்லி போயிடலாம். டெய்லியா? ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? ப்ரீவியஸ் ஐ என்ன இருக்கு? பிரேக் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் ஐ பிரேக் ஆயிருக்கு. அப்போ நேரம் என்ன ஆயிடும்? ஒரு சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகுமா? ஆகும். ஓகே, இந்த சப்போர்ட்டை உடைச்சாலும் மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே வரும். அதர்வைஸ் மார்க்கெட் எதுக்கு போகும்? மேல அந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும். ஏன்னா 50% ரீடெஸ்ட் ஆக வேண்டியது ஆல்மோஸ்ட் 70 கிட்ட போயிடுச்சா? 70 கிட்ட. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போறதுக்கு சான்ஸ். இப்போதைக்கு என்ட்ரி எடுக்கலாமா? அது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ற வரை வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ என்ட்ரி வேணாம் அப்போ? ஆமா, வேணாமா? சப்போர்ட் ஹை உடைச்சிச்சு, இது வரைக்கும் போகும்னு தெரியுதா? அப்போ என்ட்ரி எடுக்க வேணாமா? அந்த இடத்துல எடுக்கலாம் ப்ரோ. ஆனால் அதாவது அது வரைக்கும் கண்டிப்பா போகும். ஏன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் சின்னதா வச்சு ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அவ்வளோதான். ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கலாம்? மேல அந்த லோ பக்கத்துல. அது லைனுக்கு கீழே வைக்கலாமா? அது கீழே வைக்கலாம். டார்கெட் ரெசிஸ்டன்ஸா? இல்லை, மார்க்கெட் கீழே இருந்தா ஒரு இம்பார்ட்டன்டான இடம் வேணும்ல. கண்டிப்பா வைக்கலாம்ல. ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க. ஐ ஷூர்? ஷூர். 1:1 ஹிட்டா? 1:1. ஃபைனலி என்ன ஆயிடுச்சு? இந்த சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சு. லோவும் என்ன ஆயிடுச்சு? லோவும் பிரேக் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் ஆகுமா? என்ட்ரி எடுக்கலாமா? இன்னும் ஒரு கேண்டில் வரும் ப்ரோ. நியூட்ரலா தான் இருக்கு. எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ப்ரோ. எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. ஐ ஷூர்? ஷூர். ஸ்டாப் லாஸ் வந்து விக்கு வரைக்கும் எடுக்கலாம். இது இதுவா? இல்ல, கீழே அடுத்தது இதுவா? அது வரை. ஓகே. டார்கெட் 1:2 1:2. ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம்.
இன்னும் என்ன ஆகல ஸ்டாப் லாஸ் ஆகல. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் ஸ்டாப் லாஸ் லெவலில் பிரேக் பண்ணி என்ன ஆகல மேலே போகல. 1:1 என்ன ஆயிடுச்சு 1:1 விட்டு மணி என்ன பண்ணுவோம் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி மூவ் பண்ணிக்கலாம். 50% ப்ராஃபிட்டா எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல சேம் ஹை வச்சு ப்ரீவியஸ் லோ என்ன இருக்கு பிரேக் ஆயிருக்கு. என்ட்ரி எடுக்கலாமா என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. செல்லா பையா செல்லு. ஸ்டாப் லாஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் மேல வரைக்கும் அது வரைக்கும் அதுக்கு இருக்கு. ஓகே. டார்கெட் 1:2 2 ரன் பண்ணலாமா ரன் பண்ணலாம். என்ன ஆகல இந்த கேண்டலோட ஐயா பிரேக் பண்ணி ஐயா பிரேக் பண்ணல. க்ளோஸ் வைக்கலையா மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. 1:1 என்ன ஆயிடுச்சு ஹிட் ஆன்லைன் டைம் வாஸ் பண்ணி ரன் பண்ணுங்க. ஓகே. 1:2 என்ன ஆயிடுச்சு ஹிட் இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்கிட்ட பாடங்கள் நிறையா வேணா இதுதான் ஒண்ணு. இப்போ என்ன ஆயிடுச்சு ப்ரீவியஸ் லோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ப்ரீவியஸ் லோ என்ன இருக்கு இந்த அப் டு ப்ரீவியஸ் லோ என்ன ஆயிடுச்சு பிரேக் ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட் என்ன ஆகலாம் கீழே தான் வரும். கீழே என்ட்ரி எடுக்கலாமா எடுக்கலாம் ப்ரோ. கண்டிப்பா ஐஷர் எடுக்கலாம். ஏன்னா அந்த இதோட 50% ரீடெஸ்டிங் பார்த்துக்கலாம். பார்க்கலாம் அதுக்கேற்றாமே பார்த்துக்கோங்க. வேற எங்க வைக்கலாம் ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கலாமா இன்னும் கீழே இருக்குங்க. இன்னும் கீழேயா ஏன் இங்கேயே வைக்கலாமே இங்கேயே வச்சுக்கோங்க ஹேங்கிங் வைக்கலாம். டார்கெட் 1:2 1:2 ரன் பண்ணவா ரன் பண்ணுங்க. ஐஷர் ஷூர் 1:1 என்ன ஆயிடுச்சு ஹிட் ஆயிடுச்சு. தென் என்ட்ரி வில் பி போட்டது டைம் ஹிட்டா இந்த இடம் என்ன ஆயிடும் ப்ரீவியஸ் ஹை ஆயிருமா ஆயிடும். ஓகே. இந்த ப்ரீவியஸ் ஹைல இன்வெர்டர் ஹேமர் வருதா இன்வெர்டர் ஹேமர் லோவை என்ன பண்ணிருக்கு பிரேக் பண்ணிருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன ஆகலாம் கீழே வரலாம். செல் பண்ணலாமா செல் என்ட்ரி போடலாமா இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் ப்ரோ. உங்களோட கேமரா அதே இருக்கு. இன்னொரு செல் வேணா எடுக்கலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அந்த வீக் வரைக்கும் வைக்கலாம். ஓகே. டார்கெட் சேம் டார்கெட்டா சேம் டார்கெட். இப்போ என்ட்ரிலே க்ளோஸ் பண்ணிக்கிறீங்களா இல்லை ஹோல்ட் பண்ணுறீங்களா ஹேமர் வச்சிருக்கு மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டா வந்தது. க்ளோஸ் பண்ணிக்கிறீங்களா க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் டக்குன்ட்டு. கரெக்ட். அந்த ஹேமர் இருக்கனால நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது. ஆயிடுச்சு. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப தான் என்ன பண்ணிக்கணும் இந்த இடத்துல கண்டிப்பா என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத வரைக்கும் நான் என்ன பண்ண போறீங்க இப்போ லோல வந்து மார்க்கெட் டிராவல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இது ஃபுல்லாவும் என்னவா ரியாக்ட் ஆயிடுச்சு கன்சாலிடேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த இடம் பிரேக் ஆயிடுச்சு. இப்போ என்ட்ரி எடுக்கலாமா பிரேக் ஆயிடுச்சு. இப்போ எடுக்கலாம் ப்ரோ. இது லைன் மேல அதுக்கு வச்சுக்கலாம். டார்கெட் 1:2 ரன் பண்ணலாமா ரன் பண்ணலாம் ப்ரோ. 1:1 கிட்ட 1:1 கிட்ட 1:2 என்ன ஆயிடுச்சு கட்டுங்கப்பா. தேங்க்யூ ப்ரோ.
இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு பெரிய சக்ஸஸ் இவர் பண்ணது. நான் ப்ரோ ஈஸியாக பண்ணிட்டாங்க ரொம்ப பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க நிறைய பேர் கேள்வி இருக்கும். சரி ஆர்டிஎன்இசடி பார்த்தீங்கன்னா ஒரு கைலட்டட் பேர். ஒரு கைலட்டட் பேர்னா டபுள் வே மூவ்மெண்ட் இருக்கும், பையிங்கும் நடக்கும் செல்லிங்கும் நடக்கும். ஓகே. எங்க பார்த்தாலும் பாருங்க விக்கு மேலேயும் பெருக்கிலையும் இருக்கும். தெரியுதவங்களுக்கு இடையில கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே இருக்கு. ஆமா, இந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்றது ஒரு பெரிய விஷயம். மூவ்மெண்ட்டும் ஸ்லோவா இருக்கும், நிறைய விஷயங்கள் இங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கு டீப்பா. ஆமா ப்ரோ, தட்ஸ் இட். ஸோ அந்த இடத்துல ட்ரேட் பண்றது அந்த ட்ரெண்டை கண்டுபிடிக்க கஷ்டம். இந்த மாதிரி பேசலாம் ஒரு முக்கியமான இடத்துல தான் என்ட்ரி போகணும். இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்ததுக்கான ரீசன் அதுதான். கன்ஃபியூஸ் பண்ணதுங்கப்ப நமக்கு அந்த இடத்துல தேவையில்லாத லாஸ் தேவையில்லை. அதே நீங்க வந்து இங்கே நான் நிறுத்தி கேட்டேன் ப்ரீவியஸ் ஐ ப்ரோ இந்த இடத்துல போறீங்களான்னு கேட்டேன். அழகா இன்னும் தேவையாம லோவா பிரேக் பண்ணிருக்கலாம், அழகா போயிருக்கலாம். பட் அந்த இடத்துல போகாம இருந்ததே ஃபர்ஸ்ட் தப்பு, நம்பர் 1. தென் அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல போயிட்டு என்ட்ரி எடுக்காம அது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நல்லது, இதுதான் என்ட்ரி. அதே மாதிரி இங்க பாருங்க 1:1 ஹிட்டா அழகா என்ன ஆயிடுச்சு, 1:1 ஹிட். 1:2 தான் ஹிட் ஆகணும்னு இல்லைல்ல வச்சுன்னா. ஆனால் 1:2 வச்சுன்னா 1:2 ஹிட். நம்ம என்ன பிளான் பண்ணோம், ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிடணுமா? ஆமா, மேல போய் ரியாக்ட் ஆகும். சோ அப்போ இங்க என்ன நடக்கும், என்னென்னலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுதான் போகலாம். இன்னொரு தப்பு இங்க பண்ணோம், ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்ம நோட் பண்ணலாம். இந்த பாருங்க, அதாவது காமன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் எடுத்துமா. ஆமா ப்ரோ. ஸோ அந்த இதை கரெக்டாக நோட் பண்ணிடணும்னா இந்த இடம் வந்து அவ்வளோதான். ஸோ இங்க இருக்கிற மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. வெல் டன், பர்ஃபெக்ட். அவ்வளோதான். நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றோம், ப்ராக்டிஸ் வில் பி பர்ஃபெக்ட் வித் யூ. நீங்க கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்க போகுது. இந்த பர்ஃபெக்ட்னஸை நீங்க தான் கொண்டு வரணும். சூப்பர். தேங்க்யூ ப்ரோ.